ஊரடங்கு உத்தரவு முடியும் வரை தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் டாஸ்மாக் கடைகளை திறக்க திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. கடந்த 2 நாட்களாக மது விற்பனை நடைபெற்று வந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளில் சமூக விலகல் கடைபிடிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் எதுவும் முறையாக கடைபிடிக்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் சமூக விலகல் முற்றிலும் கடைபிடிக்கப்படவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ள மதுபான கடைகளை ஊரடங்கு முடியும் வரை மூட உத்தரவிட்டனர். ஆன்லைன் மூலம் மட்டுமே மது விற்பனை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தவர்கள் சதவிகிதம் 29.36 இருக்கிறது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3390 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 1273 பேர் கொரோனாவில் இருந்து குணமடைந்துள்ளதாகவும் இதுவரை 16540 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குணமடைவோர் சதவிகிதம் 29.36 உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 216 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு இல்லை என்றும் ஏற்கனவே கொரோனா பாதிப்புக்குள்ளான 42 மாவட்டங்களில் கடந்த 28 நாட்களாக புதிதாக தொற்று உருவாகவில்லை என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போது சிகிச்சையில் உள்ள 37,916 பேரில் 1.1% பேர் வெண்டிலேட்டரிலும் 3.2% பேர் ஆக்சிஜன் உதவியிலும் 4.7% பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரசுடன் வாழ நாம் பழகிக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள சுகாதார அமைச்சகம் தற்போது நாம் பின்பற்றி வருவதை வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் பிளாஸ்மா சிகிச்சை முயற்சிக்கு ஐசிஎம்ஆர் அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் பிளாஸ்மா சிகிச்சை முறை உதவியாக இருந்து வருகிறது. கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவரின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அவரது நோய் எதிர்ப்பு அணுக்களை அடையாளம் கண்டு அவற்றை பிரித்தெடுத்து கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்து சிகிச்சை அளிப்பதே பிளாஸ்மா சிகிச்சையாகும். இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை, மதுரை, நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு அனுமதி கிடைத்துள்ளது. நாடு முழுவதும் மொத்தம் 28 மருத்துவமனைகளில் பிளாஸ்மா சிகிச்சைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருமழிசையில் அமைக்கப்படும் தற்காலிக சந்தையில் செய்யப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான நிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோயம்பேடு சந்தை கொரோனா பரவலின் மையப்புள்ளியாக மாறியதால் சந்தை திடீரென மூடப்பட்டது. அதற்கு பதில் திருமழிசையில் தற்காலிக சந்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயம்பேடு சந்தைக்கு தொடர்புடைய அனைவரையும் தனிமைப்படுத்தி பரிசோதனை செய்ய கோரியும் திருமழிசையில் அமைக்கப்படும் தற்காலிக சந்தையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொள்ள உதவிடக் கோரியும் கெருகம்பாக்கம் வட்டார வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வினித் கோத்தாரி, புஷ்பா சத்யநாராயண அமர்வு கோயம்பேடு வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனை விவரங்கள், திருமழிசை தற்காலிக சந்தையில் செய்யப்பட்டுள்ள தடுப்பு நடவடிக்கைகள், வசதிகள் குறித்து நிலையறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செயல் திட்டம் மூலமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 7 மாவட்ட திமுக நிர்வாகிகளுடன் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். கொரோனா பேரிடர் காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் நோக்கோடு திமுக சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள ஒன்றிணைவோம் வா செயல் திட்டம் குறித்து காணொலி காட்சி மூலம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மாவட்ட நிர்வாகிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், நாகை மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒன்றிணைவோம் வா செயல் திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 9073090730 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தெரிவித்த குறைகள் மற்றும் பிரச்சனைகளுக்கு எட்டப்பட்ட தீர்வுகள் குறித்து திமுக நிர்வாகிகளிடம் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு சர்வாதிகாரத்தனமாக உள்ளது என்றும் பண்பாடு மக்கள் தொடர்பகம் எடுத்த கருத்து கணிப்பில் பெருவாரியான மக்கள் தெரிவித்துள்ளனர்.
எதிர்க்கட்சித் தலைவராக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் என்றும் திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக உள்ளது என்றும் கருத்து கணிப்பில் பெரும்பாலானோர் தெரிவித்துள்ளனர். உலகமே ஓரணியில் நின்று கொரோனா என்னும் ஒற்றை அரக்கனை எதிர்த்து 3ஆம் உலகப் போராக போராடி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நமது மத்திய மாநில அரசுகளின் தடுப்பு நடவடிக்கைகள், நிவாரண உதவிகள், அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார சூழ்நிலை மற்றும் அரசுகளிடம் மக்கள் எதிர்பார்க்கும் சலுகைகள் என பல்வேறு காரணிகள் மீது மக்களின் கருத்து என்ன என்று லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்களை கொண்ட பண்பாடு மக்கள் தொடர்பகம் ஆய்வு நடத்தியது. இந்த கருத்து கணிப்பு முடிவு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய மாநில அரசுகளின் முதல் ஊரடங்கு உத்தரவு குறித்த கேள்விக்கு இன்னும் முன்னதாகவே அறிவித்திருக்க வேண்டும் என்று 49 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். சரியான நேரத்தில் எடுத்த முடிவு என 36% மட்டுமே கூறியுள்ளனர். கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளில் தமிழக அரசு போதுமான முன்னேற்பாடுகள் செய்துள்ளதா என்ற கேள்விக்கு 66 விழுக்காட்டினர் இல்லை என்றே கூறியுள்ளனர். ஆம் என 23% மட்டுமே கூறியுள்ளனர். தமிழக அரசு நிவாரணமாக வழங்கிய 1000 ரூபாய் ஏழைகளான தினக்கூலிக்கு போதுமானதாக இருந்ததா என்ற கேள்விக்கு 89 விழுக்காட்டினர் இல்லை என்றும் 1 விழுக்காட்டினர் மட்டுமே போதும் என்றும் கூறியுள்ளனர். தமிழக முதலமைச்சரின் ஊரடங்கு கட்டுப்பாடு அறிவிப்புகளால் மக்கள் கூட்டம் கூட்டமாக அத்தியாவசிய பொருட்களுக்காக நெருக்கமாக ஒன்று கூடுவது பற்றி கேள்விக்கு முதல்வரின் அறிவிப்புகளே மக்களை பீதி அடையச் செய்வதாக உள்ளது என 52 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். மக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை என 35 விழுக்காட்டினர் மட்டுமே கூறியுள்ளனர். பிரதமர் மற்றும் முதலமைச்சரிடம் பொதுமக்கள் அதிகம் எதிர்பார்ப்பது எது என்ற கேள்விக்கு அடிப்படை நிவாரண உதவிகள் என 87 விழுக்காட்டினரும், அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் என 5 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு இன்னும் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என 79 விழுக்காட்டினரும், மத்திய மாநில அரசுகளின் நிவாரணங்கள் போதுமானதாக இல்லை என 89 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். நோய் தொற்றிலிருந்து தற்காத்து கொள்ள நோய் எதிர்ப்பு சக்தியே முதன்மையானதாக உள்ள நிலையில் அரசின் தற்போதைய நிவாரண உதவிகள் சத்தான உணவுகளை உண்ண போதுமானதாக இல்லை என 80 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பேரிடர் காலங்களில் பிரதமர் மோடியே அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடத்திய பின்பும் தமிழக முதல்வர் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளை புறக்கணிப்பது பற்றிய கேள்விக்கு தமிழக முதல்வரின் நடவடிக்கை சர்வாதிகாரத்தனமானது என்று 81 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். இந்த இக்கட்டான சூழலில் எதிர்க்கட்சித் தலைவராக ஸ்டாலின் சிறப்பாக செயல்படுகிறார் என 51 விழுக்காட்டினர் தெரிவித்துள்ளனர். திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் நன்றாக உள்ளது என 31 விழுக்காட்டினரும், பரவாயில்லை என 60 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கொரோனா நோய் தொற்று தடுப்பில் மத்திய அரசின் செயல்பாடு மோசம் என 67 விழுக்காட்டினரும், நன்று என 24 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என 63 விழுக்காட்டினரும், பெண்களில் 92 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். கொரோனா ஊரடங்கு நிலையில் நடுத்தர மக்களின் வாழ்க்கை மிக மோசமாக உள்ளது என 91 விழுக்காட்டினரும், மே 17க்கு பிறகும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டால் நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என 82 விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர். இது தவிர அடிப்படை வாழ்வாதாரத்திற்கான நிவாரண நிதி உதவியாக ஒவ்வொரு அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பத்திற்கும் 5000 முதல் 10,000 ரூபாய் வரை வழங்க வேண்டும். சிறு குறு தொழில் முனைவோர் மற்றும் விவசாயிகளின் வங்கிக் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் பெருவாரியான மக்கள் முன்வைத்துள்ளதாக பண்பாடு மக்கள் தொடர்பகம் தெரிவித்துள்ளது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதற்கு தேவையான 25,000 கிலோ அரிசியை சென்னை மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளிடம் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திமுக சார்பில் தொடர்ந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. திமுக இளைஞரணியினரும் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் உள்ள 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 5,000 குடும்பத்தினருக்கு நிவாரண உதவியாக அரிசி வழங்க இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் ஏற்பாடு செய்தார்.
இந்த அரிசியை சென்னையைச் சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகளிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் நடைபெற்றது. இதில் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு 25,000 கிலோ அரிசியை சென்னை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களிடம் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது அன்பகம் கலை மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். அன்பில் பொய்யாமொழியின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் தந்தையாரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பில் பொய்யாமொழியின் பிறந்த நாளையொட்டி திருச்சியில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக முதன்மை செயலாளர் KN நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது மாநகர திமுக செயலாளர் மு. அன்பழகன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் திருச்சி மாவட்ட திமுக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்பில் பொய்யாமொழி திருவுருவப் படத்திற்கு திமுக நிர்வாகிகள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாவட்டம் கலவை அருகே மதுபான கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கலவை அருகே உள்ள மேல்புதுப்பாக்கம் கிராமத்தில் 44 நாட்களுக்கு பிறகு மதுக்கடை திறந்ததற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனிடையே 2வது நாளாக மதுக்கடை திறக்க முற்பட்டதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தனிமனித இடைவெளிக்காக அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலி மற்றும் பந்தல் ஆகியவற்றை கீழே தள்ளி சாய்த்தனர். தொடர்ந்து கடையை திறக்க அனுமதிக்க மாட்டோம் என கூறி 100க்கும் அதிகமான பெண்கள் உள்ளிட்டோர் திரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ராணிப்பேட்டை துணை காவல் கண்காணிப்பாளர் கீதா தலைமையிலான காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது மதுக்கடை திறக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெட்ரோல் மற்றும் மண்ணெண்ணெயை கொண்டு திடீரென தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் ரயில் நிலையம் அருகே வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புலம்பெயர்ந்து வந்து திருப்பூரில் தங்கி கூலி வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர் செல்ல முடியாமலும் உணவின்றியும் தவித்து வருகின்றனர். தற்போது ரயில்கள் மூலம் தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் திருப்பூர் ரயில் நிலையம் வந்த அவர்கள் தங்களையும் அவரவர் ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி போராட்டம் நடத்தினர். தங்களிடம் உள்ள பணத்தை பெற்றுக்கொண்டு அனுப்பி வைக்க கோரி சாலையில் துண்டு விரித்து பணத்தை போட்டனர். பின்னர் தொழிலாளர்கள் அனைவரையும் அருகே உள்ள பள்ளியில் காவல்துறையினர் தங்க வைத்தனர். தொழிலாளர்கள் இருவரை போராட்டத்தை தூண்டியதாக காவல்துறையினர் கைது செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் தரமற்ற அரிசி வழங்கியதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பொதுமக்கள் பின்னர் மதுக்கடையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்ததால் பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் டோல்கேட் அருகே உள்ள அழகாபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டு இலவச உணவுப் பொருட்களை வழங்கினார். அவர் வழங்கிய அரிசி தரம் இல்லாமல் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பெண்கள் இதுகுறித்து அவரிடம் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் வந்த வேகத்திலேயே அமைச்சர் வளர்மதி திரும்பிச் சென்றார். ஆத்திரமடைந்த பெண்கள் அவர் வழங்கிய அரிசியை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினரிடம் எங்களுக்கு இலவச பொருள் வேண்டாம், அருகில் உள்ள மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து அந்த பகுதியில் இருந்த 2 டாஸ்மாக் மதுபான கடைகள் திறக்கப்படவில்லை. பின்னர் ஸ்ரீரங்கம் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வந்து 1 மாத காலத்திற்குள் மதுபான கடைகளை காலி செய்வதாக எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் அளித்தனர். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்.